ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுக்குவோம். ஸோ அன்றாடம் நம்ம இங்கிலீஷ்ல பேசணும், தமிழ்ல பேசுறோம், சரளமா தமிழ்ல பேசுறோம். அதே போல இங்கிலீஷ்ல பேசணுன்ற எக்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் தமிழ்ல பேசுற மாதிரியே இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஆசைகளை எப்படி மேம் நிறைவேற்றலாம் அப்படின்னா, உங்களோட சின்ன சின்ன வார்த்தைகளை நீங்க தினசரியில பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுமே எது வந்து உங்களுக்கு இறந்த காலம், எது எதிர்காலத்துல பேசுறோம், எது நிகழ்காலத்துல பேசுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது தெரிய வரதுக்காக தான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்காகவே இங்க எக்ஸ்க்ளூசிவான கிளாஸஸ் அண்ட் சென்டென்சஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லா நீங்க அந்த சென்டென்சஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான சென்டென்சஸ் நம்ம என்னங்கிறதையும் பார்க்கலாம். புதுசான வார்த்தைகள் இன்னைக்கு என்ன நம்ம கத்துக்க போறோங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன கத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்காகவோ இல்லை ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்காகவோ நமக்கு என்ன வேணும், ஒரு ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறது தேவை இல்லையா? அந்த ஆக்ஷன் வேர்ப் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், வார்த்தைகள் அதாவது வாக்கியங்களை வந்து கரெக்டா வடிவமைக்க முடியும். ஸோ இந்த வாக்கியத்தை வடிவமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு செயல்பாடுகள், அதாவது செயல் வார்த்தைகள் தேவை. அந்த செயல் வார்த்தைகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம், 3 காலங்களா தெரிஞ்சுக்குவோம். வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ரூல்ல நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு வருவோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதில் நம்ம புதுசாக நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், நம்ம புதுசான ஒரு ஆக்ஷன் வேர்பை ஆட் பண்ணி எப்படி அதில் வந்து ஒரு வாக்கியத்தை சேர்க்கலாம். அதுவும் அந்த ஆக்ஷன் வேர்ப் வந்து எப்படி இருக்கும், தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்குறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? இதுக்கு நமக்கு என்ன வேணும், 3 வேர்ப் ஃபார்ம்ஸ் வேணும். ஸோ V1, V2, V3 வேணும். ஸோ இதுக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, நம்மளோட டெய்லி ரொட்டேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா forget. எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கும், forget, மறந்துடுறது அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அது எல்லாருக்குமே இயல்பாகவே இருக்கும். அந்த forgetங்கிற வார்த்தையை நம்ம எப்படி 3 காலங்களாக பிரித்து அதை எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ forgetக்கான V2 ஃபார்ம் வந்து forgot. ஸோ இதே V3 ஃபார்மில் வரும்போது forgotten. ஸோ forget அப்படிங்கிறதுக்கான தமிழ் வார்த்தை மறந்து விடு அப்படிங்கிறது எழுதுவோம் இல்லையா? ஸோ forgot அப்படிங்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறது, நம்ம மறந்து விட்டு சுத்தமாகவே நான் அந்த விஷயத்த மறந்துட்டேன் அப்படிங்கிறத வந்து நேரடியாக சொல்றது. I forgot to bring, நான் கொண்டு வர மறந்து விட்டேன் அப்படிங்கிறது. அப்போ ஸோ forgotten அடுத்ததுல வரும்போது மறந்து விட்டது. ஸோ டோட்டலாகவே ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது. அப்போ 3த்துக்குமே வித்தியாசம் இருக்குது. மறந்து விடு, மறந்து விட்டேன், மறந்து விட்டது, 3த்துக்குமே நமக்கு எப்படி இருக்குது, வித்தியாசங்கள் காண முடியுது இல்லையா? ஸோ அந்த வித்தியாசங்களை நம்ம எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது, அதுவும் பாஸ்ட் பர்ஃபெக்டில் 3 அதாவது V3 ஃபார்ம் PP பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று என்னது, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ சப்ஜெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது சொல்லலாமா? I, we, you, they, he, she. ஸோ இவங்க எல்லாரையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவங்களோட நம்ம யார் எடுக்க போகிறோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸான ஏவிங்கிறவரை எடுக்க போகிறோம். ஸோ அப்போ இவங்களோட யார் எடுக்கலாம், ஏவி. நம்மளோட ரூல் பிரகாரம் ஆக்சிலரி வேர்பை நம்ம எடுப்போம் இல்லையா? ஸோ இந்த ஆக்சிலரி வேர்ப் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணது, நமக்கு had அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஆக்சிலரி வேர்ப் என்ன கொடுத்துட்ருக்காங்க, hadங்கிறத கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? இப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்டோட நம்ம ஆக்சிலரி வேர்போட had யூஸ் பண்ண போகிறோம். மேம் இந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நேம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நேம் எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், அது இந்த இடத்துலனா ராம் அப்படிங்கிற ஒரு நேம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நீங்கள் பேரையும் எடுத்துக்கலாம். ஸோ இவங்களோட நம்ம யார் எடுக்க போகிறோம், ஏவிக்கு அப்புறம் V3 ஃபார்ம். அந்த V3ங்கிறது தான் யார், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நீங்கள் வரும்போது இங்கே என்ன கொடுக்குறாங்க, V3 ஃபார்மில் forgotten அப்படின்றது இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம forgotten அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ இது நம்ம ஃப்ரேம் பண்ணலாமா? இப்போ ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஏபியோடைய ஃபார்ம் had, அது கூட V3யோட ஃபார்ம் forgotten அப்படிங்கிறது. அப்போ ராம்ன்றதை நான் எடுத்து எழுதுப்பேன், ராம் had forgotten. அப்போ ராம் என்ன பண்ணிட்டாரு, மறந்து விட்டது. ராம்க்கு மறந்து விட்டது, என்ன மறந்து விட்டது அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னாலும் எழுதலாம். இல்லை சிம்பிளான ஆன்சர் ராம் had forgotten. அதாவது கொஸ்டின் கேட்கலாம்,
ராம் டிட் யூ பிரிங் யுவர் லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு கேட்டா நம்ம இன்னொருத்தர் சொல்லுவாங்க. யார் சொல்லக்கூடாது? நான் சொல்லக்கூடாது. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, மேம் ராம் ஹேட் forgotten his lunch பாக்ஸ் மேம். அதாவது ராம் வந்து லஞ்ச் பேக்கை கொண்டு வர மறந்துட்டாரு அப்படிங்கிறத பெர்ஃபெக்டா சொல்றது. அவர் எடுத்துட்டே வரல அந்த இடத்துல இல்லையா? ஸோ அப்போ அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்? பெர்ஃபெக்டா சொல்றோம். ஸோ இதே போல ராம் வந்து டாக்குமெண்ட்டை கொண்டு வர மறந்துட்டாரு. ராம் ஹேட் forgotten to bring his document. அவரோட டாக்குமெண்ட்டை கொண்டு வர மறந்துட்டாரு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ராம் ஹேட் forgotten அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை நீங்க என்ன பண்ணலாம்? ஃபுல் பண்ணலாம்னு ஃபில் பண்ணலாம். ஸோ ராம் ஹேட் forgotten to her lunch bag அப்படிங்கிறதையும் நான் எழுதுறேன். to her lunch bagனா இப்போ நான் வந்து அவளுடைய லஞ்ச் பேக்கை கொண்டு வர மறந்துட்டார். யார் கொண்டு வர மறந்துட்டாரு? ராம் கொண்டு வர மறந்துட்டார். அப்போ இங்க எத்தனை பேர் இருக்காங்க? ராம்ன்ற ஒரு கேரக்டர் ஆண்ல இருக்கு, அதாவது ஜெண்டர் மேல்ல இருக்காரு. ஹர்ன்ற ஒரு கேரக்டர் இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? ராம் வந்து அவளுடைய லஞ்ச் பாக்ஸை கொண்டு வர மறந்துட்டாரு. அவளுடைய போது தேர்டா ஒருத்தர், அதாவது ராமோடைய சிஸ்டர் இல்ல ராமோடைய ஃப்ரெண்ட், அதாவது யாராவது ஒருத்தரை குறிக்கலாம். அப்ப ராம் ஹேட் forgotten. ராம் வந்து மறந்துட்டாரு. எதை மறந்துட்டாரு? டு ஹர் லஞ்ச் பாக்ஸ். அவளுடைய லஞ்ச் பாக்ஸை மறந்துட்டாரு அப்படிங்கிறத நீங்க எழுதலாம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது மேம் இப்போ நான் இதை ஹெருக்கு பதிலாக நீங்க மாத்தலாமா, இல்லை நீங்க டைரக்டா ஃபில் பண்ணலாமானாலும் பண்ணலாம். ராம் ஹேட் forgotten his lunch box அப்படின்னா அவனுடைய லஞ்ச் பாக்ஸ் யாரை குறிக்கும்? ராமையுமே சேர்ந்து குறிக்கக்கூடியதுதான். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்? ரெண்டு கேட்டகரிஸ், ரெண்டு பர்சன்ஸையும் நீங்க ஆட் பண்ணலாம். இதே ஹருக்கு பதில் நான் நேம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தேர்ட் ஃபார்ம்ல வரும்போது நேம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்போம். அதாவது ஷீனா ஹர், ஹீனா ஹிம் அப்படிங்கிற தேர்ட் ஃபார்ம் உடைய ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்போம். எப்படி ரியாக்ட் பண்ணலான்னு அதை யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்டைரக்டா யூட்டிலைஸ் பண்ணாதான் டைரக்டா அது வந்து உங்களுக்கு டச் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண வார்த்தை என்ன? forget, forgot, forgotten அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கான டாஸ்க் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த forget, forgot, forgotten வச்சு நீங்களே சொந்தமான ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டு வாங்க. அதில் என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு அடுத்து வர நியூ கான்செப்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.